வெல்கம் டு குட்டி இன்ஃபோ சேனல். நம்மளுடைய இந்த சேனலில் கவர்மெண்ட்டோட நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களை துல்லியமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. அந்த தேவைகளை சமாளிக்கிறதுக்கு வாங்கக்கூடிய பொருட்களுடைய விலைவாசியும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற கரண்ட் பில்லிலிருந்து மொபைல் ரீசார்ஜ் வரைக்குமே விலைவாசி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் நாம் வாழ்க்கையை ரன் பண்ணணும் அப்படின்னா நிறைய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. இன்றைய காலகட்டத்தில் மனிதனுடைய தேவைகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம் பார்த்துட்டிங்கன்னா கரண்ட்டு தான். இந்த கரண்ட் இல்லாமல் ஹோமும் சரி ஃபேக்ட்ரியும் சரி ரன் ஆகிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மின்சாரத்தை மிச்சம் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. இதனால் நிறைய மாற்று வழிகளை நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. இதுக்காக கவர்மெண்ட் நிறையா முயற்சிகளை எடுத்திருக்காங்க. குறிப்பாக மத்திய அரசு PM சூர்யா கர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான நிதியையும் பட்ஜெட்டில் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இந்த திட்டத்தை எப்படி நாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் எப்படி பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா கவர்மெண்ட்டே உங்களுக்கு மானியம் கொடுத்து இந்த திட்டத்தை உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த திட்டத்தை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த திட்டத்தின் மூலமாக உங்களுடைய வீட்டோட மேற்கூரையில் சோலார் பேனல் அமைச்சு அதன் மூலமாக நீங்கள் மின்சாரத்தை நீங்களே தயாரித்து உங்களுடைய வீட்டு பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்களுக்கு கரண்ட்டை மிச்சம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தோட மெயின் மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் கொடுக்கறதா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வீட்டு பயன்பாட்டிற்கு யூஸ் பண்ணுற மின்சாரம் போக மீதி மின்சாரத்தை நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்துக்கு பிரதம மந்திரி கர் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு மானியம் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க. அப்படி எவ்வளோ மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த சோலார் பேனலை அமைக்க நீங்கள் 1 கிலோவாட்டிற்கு 18,000 ரூபாய் மானிய அமௌண்ட்டாக வாங்குவீங்க. 2 கிலோவாட்டிற்கு 30,000 ரூபாயை மானியம் அமௌண்ட்டாக வாங்குவீங்க. இது ரெண்டுமே இல்லாமல் 3 கிலோவாட்டிற்கு 78,000 ரூபாய் மானியமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 3 கிலோவாட் அளவுள்ள சோலார் பேனலை அமைக்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு 2 லட்சம் வரைக்கும் செலவாகும். இந்த தொகையில் மத்திய அரசானது உங்களுக்கு 78,000 ரூபாய் உங்களுக்கு மானியமாக கொடுக்குறாங்க. PM சூர்யா கர் யோஜனா திட்டத்தை பிறகு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். PM கர் யோஜனா திட்டத்தின் மூலமாக பலனடைய விரும்புவோர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரருக்கு மேற்கூரையுடன் கூடிய சொந்த வீடு இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் 18 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் குடும்பத்தில் யாரும் அரசு பணியில் இருக்கக்கூடாது. விண்ணப்பதாரர் தங்கள் வங்கி கணக்கின் ஆதார் எண்ணை கண்டிப்பாக இணைத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்க விரும்புவோருடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், கரண்ட் பில் அட்டை, ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம், பேங்க் புக்கு, மொபைல் ஃபோன் நம்பர் இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு தேவையான ஆவணங்கள் இது மட்டும்தான். அதே போல் இந்த திட்டத்துக்கு கீழே எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதற்கான அதிகாரப்பூர்வமான இணையதளம் கொடுத்துருக்காங்க. அதோட வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் உங்களுடைய ரூப் டாப் சோலார் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் கேட்டிருக்க உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸையும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்லோட் செய்ய வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கேன் செஞ்சு அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு சிரமமாக இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸில் போய் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு முறை விவரங்களை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்படி PM சூர்யா கர் யோஜனா திட்டத்தில் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ரிஸ்க்காக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக
உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டர் இல்லைன்னா தாலுக்கா ஆஃபீஸில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான தகுதிகள் வந்து உங்களுக்கு சொந்த வீடு இருக்கணும், நீங்கள் இந்திய குடிமகனாக இருக்கணும், உங்கள்கிட்ட தேவையான ஆவணங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த திட்டத்துக்கு கீழே அப்ளை பண்ணிக்கலாம். இந்த திட்டத்தின் மூலமாக சோலார் பேனலை நீங்கள் அமைச்சிங்கன்னா ஒரு வருடத்துக்கே ரூபாய் 30,000 வரைக்கும் உங்களுடைய மின்சார செலவை நீங்கள் மிச்சம் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை நீங்கள் அரசாங்கத்துக்கு சேல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான அமௌண்ட்டையும் கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. முடிஞ்ச இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.